நியூஸ் அண்ட் வியூஸ்க்கு வரவேற்கிறேன் திரவியம் சார். வணக்கம் வணக்கம். எல்லாரும் அவளோட காத்துட்டு இருந்த அந்த வேட்பாளர்கள் பட்டியல் 2 தேசிய கட்சிகள் வெளியிடாமலே வச்சிருந்தாங்க. ஒரு வழியா இன்னைக்கு பிஜேபி வெளியிட்டாங்க, கடைசியா காங்கிரஸும் வெளியிட்டுருச்சு. அதுலயும் ஒரு டிஸ்ட் என்னன்னா, மதுரை மேலூர் தொகுதி தவிர்த்து மீதி 27 தொகுதி தான் காங்கிரஸ் வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வேட்பாளர்கள் பட்டியல் 2 பார்த்துருவோமா? கண்டிப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாஜக பார்த்தரலாம்னு நினைக்கிறேன் சார். அண்ணாமலை அவர்களுடைய பெயர் இல்லாத ஒரு வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கு. அப்படிதான் செய்தியே, தலைப்பு செய்தி அப்படிதான். பாஜக வேட்பாளர் பட்டியலுங்கிறத விட அண்ணாமலை பேர் இல்லாத பாஜக வேட்பாளர் பட்டியல் அப்படிதான் ஊடகங்கள் அந்த செய்தியை கொண்டு வர்றாங்க. ஆமாங்க சார். இதுல நமக்கு பெருசா எல்லாமே எதிர்பார்த்தபடி பெயர்கள் தான் இருக்குது. மயிலாப்பூர்ல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், கோயம்புத்தூர் நார்த்ல வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், அதுக்கப்புறமா சாத்தூர்ல நயினார் நாகேந்திரன் அவர்கள், நாகர்கோவில்ல MR காந்தி அவர்கள், விலவங்கோட்ல ஒரு வழியா விஜயதாரணிக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. ரொம்ப நாளா கேட்டுனே இருந்தாங்க, ஏதாவது பொறுப்பு கொடுக்குமான்னு கட்சியில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ஸோ மற்றபடி எல்லாமே நம்ம எதிர்பார்த்தோம். அவினாஷில L முருகன் அவர்கள் போட்டியிடுறாரு. இதுல இந்த திருப்பத்தூர் மட்டும் திருமாறன் அவரை ஒதுக்கியிருக்கிறாங்க, அந்த கட்சிக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க கூட்டணியின் அடிப்படையில. சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர்ல. அதுக்கப்புறமா இவர் போட்டிடுறாரு சார், நம்ம மதுரையில ராமஸ்ரீனிவாசன் போட்டிடுறாரு. அதுவும் நம்ம ஓரளவுக்கு எதிர்பார்த்தோம். நம்ம அந்த ஒரு மாதிரி பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் வேட்பாளர்கள், நீங்க சொன்ன லிஸ்ட் எல்லாமே அந்த ஸ்டார் வேட்பாளர்கள்ல வந்துருவாங்க. தொடர்ந்து விவாதங்கள்ல இடம்பெறக்கூடியவங்க, கட்சியில முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடியவங்க. மொடக்குறிச்சி பொறுத்தளவு அதுல ஒரு ஸ்பெஷல். ஆமா, அதுல ஒரு மாற்றம் இருக்கு. அவங்க அங்க சரஸ்வதி போட்டிட்டு வெற்றி பெற்றாங்க. இந்த முறையும் பாஜக தான் ஒதுக்கி இருக்காங்க. இந்த மாதிரி சரஸ்வதிக்கு பதிலாக அவங்களுடைய மருமகள் களமிறங்கி இருக்கிறாங்க. அவங்க கிருத்திகா சிவகுமார். அவங்க அங்க செல்வாக்கு மிகுந்த ஆட்கள் தான். நிறைய காலத்துல நிறைய வேலை எல்லாம் செஞ்சிருக்காங்க. அறக்கட்டளை எல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அறக்கட்டளை வச்சு நடத்திட்டு இருக்காங்களாம். அவங்களுக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கிறதுனால அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அங்க அதிகம் இருக்கிற மாதிரி தான் சொல்றாங்க. சில மக்கள் தான் முடிவு பண்ணோம். நம்ம அப்படி ஒரு பார்வை இருக்கு அங்க இருக்கு. அவங்க இல்ல, ஏன்னா நமக்கு சிட்டிங் எம்எல்ஏன்னு பார்க்கின்ற பொழுது இப்போ நயினார் நாகேந்திரன், வானதி ஸ்ரீனிவாசன், அதே போன்று காந்தி, இவங்க 3 பேருக்கும் கொடுக்காத ஒருத்தவங்களுக்கு அப்படியே அவங்கன்னா அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு அந்த இடம் போய் சேர்ந்து மருமகளுக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம அந்த இதை பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்று, நீங்க விஜயதரணி அவர்களையும் சொன்னீங்க, விளவங்கோடு. அவங்க ரொம்ப இந்த முறை எப்படியாவது அந்த ஏற்கனவே காங்கிரஸ்ல ஜெயிச்ச நம்ம தொகுதி கையை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல தொடர்ந்து இயங்கிட்டே இருந்தாங்க. ஒரு வழியா விளவங்கோடு தொகுதி அவங்க வாங்கிட்டாங்க. ஆமா. இன்னொன்று, வேற இந்த லிஸ்ட்ல பார்க்கும்போது வாசுதேவநல்லூர் தனி தொகுதி ஆனந்தன் ஐயாச்சாமி அவருக்கு கொடுக்குறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேலாகவே வாசுதேவநல்லூர் தொகுதியில வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. நீ அவருடைய எக்ஸ்தல பதிவுலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தென்காசி எல்லாம் எப்படி தென்காசி மையமாக கொண்டு அவர் இயங்கிட்டு இருக்கிறாரு. ஒரு ஜோகோ நிறுவனத்தோட தொடர்புல உடையவர். அவரும் சில துணை நிறுவனங்களை வச்சு அங்கே நடத்திட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த ஸ்டார்ட் அப் தென்காசி அப்படிங்கிறது பெரிய அளவில் ப்ரொபகண்டா பண்ணி தொடர்ந்து ரொம்ப வாய்ப்பு கிடைக்கும் நாடாளுமன்ற தேர்தல் இந்த மாதிரிலாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தவர். ஸோ இப்போ இன்னும் தென்காசி பாஜக மாவட்ட தலைவர் அவர். ஸோ இப்போ அவர் வாசுதேவநல்லூரில் அவருக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அது கிடைக்கும் முன்னாடியே அவர் வேலையை தொடங்கி அங்கே நடந்துகிட்டு இருக்குது. அதனால அதுவும் கூட ஒரு வகையில் நீங்கள் சொன்ன அந்த பட்டியலில் வந்துடும். எதிர்பார்க்க பட்டியலில் இவருக்கு இந்த இடம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல இது நமக்கு கிடைச்சிரும். தஞ்சாவூர்ல முருகானந்தம் அவரும் நான் முன்னாடி சொல்லும்போது விட்டுட்டேன். கருப்பு முருகானந்தம் எதிர்பார்த்த ஒண்ணுதான். இப்போ நீங்க கோவை வடக்கு அவங்க தெற்குல இருந்து மாறிட்டாங்க, வடக்குக்கு மாறி இருக்காங்க வானதி சீனிவாசன். ஸோ அவங்க கேட்டிருந்தோம், நம்ம ஒருவேளை செந்தில் பாலாஜி வேட்பாளர் அறிவிச்சாங்க இல்லையா, நேர்காணல் பண்ணிருந்தீங்களா, அந்த தகவல் எதுவும் முன்கூட்டியே அதனால மாட்டீங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க, அது வேற இது வேற அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க அதுதான் நமக்கு ஆக்சுவலி அண்ணாமலை டச் பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த வேட்பாளர் பட்டியலாம் அண்ணாமலை இல்லை அப்படின்னு பாஜக மேலிடம் இல்லை அண்ணாமலை இடம் பெறணும் அப்படின்னு நினைச்சதாகவும் பீயூஷ் கோயல் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தியதாகவும் எல்லாம் பேசப்பட்டுச்சு. அவருக்கு 2 தொகுதிகள் வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஒண்ணு மொடக்குறிச்சி சொன்னாங்க, அப்புறம் இன்னும் ஒரு தொகுதி திருப்பூர் தெற்கு கூட சொல்லியிருந்தாங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் நான் கோயம்புத்தூருக்குள்ளதான் நான் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கோயம்புத்தூருக்குள்ளனா ஆப்வியஸா கோயம்புத்தூர் நார்த் அப்படின்றனால. ஸோ அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு போகுதா இல்லை அண்ணாமலை அவர்களுக்கே போகுதா அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் எல்லாமே எல்லாரும் தரப்புலையும் எழுப்பப்பட்டுச்சு. இப்போ இறுதியா அண்ணாமலை பெயர் இல்லாமல் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் பெயர் இடம் பெற்றிருக்கிறதுல அதான் இப்போ என்னன்னா, இப்போ அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் நம்ம பார்க்குறோம். அந்த லிஸ்ட் வந்த பிறகு கூட அவங்க அந்த பேர் இல்லாத வருத்தத்தை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் ரொம்ப இன்னும் வெளிப்படை ஆக்ரோஷமான அந்த பதிவுகள் இன்னும் வரல. ஒருவேளை வரலாம், ஏன்னா அவங்க லிஸ்ட் இல்லை. இருந்தாலும்
பரவாயில்ல கட்சிக்காக நம்ம வந்து பாடுபடுவோம் அப்படிங்கிற ஒரு பதிவை பார்க்குறோம். அதே போன்று திரு அண்ணாமலை அவர்களும் உடனடியாக எக்ஸ்தல பதிவு. ஆனால் இப்போ கேரளாவில் வந்து இப்போ பிரச்சாரத்தில் இருக்கிறாரு, கேரள பாஜகவுக்காண்டி இருக்கிறாரு. அனைமன்று இரவு அல்லது நாளை காலை எல்லா பக்கமும் பாண்டிச்சேரி போறாரு, கேரளா போறாரு. அவரை விரும்பி கூப்பிடுறாங்க, எங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு. ஒரு ஸ்டார் அவர் வரும்போது கொஞ்சம் தங்களுக்கு அது ஒரு பலமா இருக்கும்னு மற்ற ஸ்டேட் கூட நினைக்கலாம். ஸோ அவர் தெளிவாக பதிவு பண்ணிட்டாரு. நான் ஒரு சாதாரண தொண்டனாக இருந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்காக பாடுபடுவேன். 210 இடங்கள் அது வந்து நமக்கு என்டிஏனுடைய இலக்காக தான், அதை நோக்கி பயன்படுத்த சொல்லி மேலே முன்னாடி வழக்கம் போல் மோடியை ப்ரைஸ் பண்ணி எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக வந்து இந்த விஷயத்த சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி முடிச்சிட்டாப்புல. அந்த வாழ்த்து வந்து அவர் ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கிறாரா இல்ல சம்பிரதாயத்துக்கு வச்சிருக்கிறாரா என்ன ஏது அப்படின்றது அடுத்து நமக்கு வர நாட்கள்ல தெரிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க இப்போதைக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா சில திட்டமிடல்கள் இருக்கும் எல்லாருக்குமே, வந்து அதை நம்ம அறுதிட்டு உறுதிட்டு சொல்ல முடியாது. இந்த மாதிரி இந்த காலம் ரொம்ப நெருக்கமான ஒரு தேர்தலுக்கு ரொம்ப நெருக்கமான நேரத்தில் வந்து வெளிப்படையாக எல்லாத்தையும் அவங்க சொல்லிட முடியாது. அது இந்த தக்க தருணம் அல்ல. இந்த காலகட்டத்தில் நம்ம எதுவுமே பண்ணிட முடியாது. இது வந்து வெயிட் அண்ட் வாட்ச் மாதிரி தான். காத்திருந்து என்ன மாதிரி நகர்வை மேற்கொள்ளணுமோ அதை மாதிரி மேற்கொள்வாங்க. அதே மாதிரி இவங்களும் வானதி சீனிவாசன் அவர்களும் உடனே தன்னுடைய பதிவில் நன்றியெல்லாம் எல்லாருக்கும் சொல்லிட்டு அவங்க தலைவர்கள்லாம் சொல்லிட்டு, போன தடவை நம்ம வந்து நான் கோவை தெற்கில் கமலஹாசனே வென்று நம்ம எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, அதில் இந்த முறை நான் வடக்கு வந்திருக்கு, இப்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், வெற்றி பெற செய்கிற நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அவங்களும் பதிவு பண்ணி, என்னன்னா மொத்தத்தில் லிஸ்ட்டு வந்துருச்சு. ஆமா ஆமா, ஏன்னா நாள் இல்லை. அப்படி 3 நாள் தான் இருக்கு வேட்புமனு தாக்கல் செய்வே, அவ்வளவுதான் இருக்கு. நமக்கு ஒரு சில இதெல்லாம் முன்னாடியே பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க. நம்ம தமிழிசை மேடம் அவங்க பார்த்திருந்தோம் மயிலாப்பூர்ல எடப்பாடியோட ஏறி அதிமுக அவர் லிஸ்ட் வெளியிட்ட பிறகு முதல் பிரச்சாரத்தை மயிலாப்பூர்லாம் தொடங்குறாரு. அதுல போயிட்டாங்க அவங்க வந்து இது பண்ணி. அப்புறம் இவர் நம்ம நயினா நாகேந்திரம் வந்து அதிகாரப்பூர்வமாவே சொல்லியிருந்தாரு சாத்தூர்ல எனக்கு அப்படின்னு நான் போட்டிடுறோங்கிற சொல்லிட்டாரு, திருநெல்வேலியில இருந்து மாறுறோங்கிற அவர் சொல்லிட்டாரு. இதுல அவினாஷி வந்து எல்முருகன் அவர்கள் போட்டிடுறாரு. அந்த தொகுதி தான் வந்து பிரச்சனையாவே இருந்தது. ஏன்னா அங்க வந்து தனபால் அவர்கள் முன்னாள் சபாநாயகர் தொடர்ந்து போட்டிட்டு வெற்றி பெற்றவர். அவர் வந்து கொஞ்சம் அதிருப்தியில இருக்கிறாரு. அவர் வந்து செய்தியாளர்கிட்ட பேசினார்ல, நான் வந்து என்கிட்ட வந்து நான் விருப்ப மனுலாம் கொடுத்தேன், எதுவுமே கட்சியில இருந்து அவர் பிஜேபி சொல்ல அவங்க கட்சியில குறை சொல்றாரு. நீண்ட காலமா நான் வந்து அதிமுகவில் இருக்கிறேன், விருப்ப மனு கொடுத்தேன், என்ன ஏதுன்னு கூட எங்கிட்ட வந்து கேட்கல அப்படின்னு அவர் வந்து ஒரு பதிவு பண்ணிருக்காரு. ஸோ அது ஒரு அதிருப்தி தான் அவருக்கு வந்து அவினாசி இதில். இன்னொன்று பிஜேபியை பொறுத்தளவில் ஏசி சண்முகத்திற்கு ஒரு இடம், இப்போ நீங்கள் திருமாறனுக்கு வந்து எப்படி திருப்பத்தில் சொன்னாங்களோ அது மாதிரி ஏசி சண்முகத்துக்கு ஒரு இடம் கொடுக்க சொன்னாங்க. பட் ஆனால் அந்த பட்டியலில் இது இல்லை, அது ஒரு சமாதானப்படுத்துகிறாங்க. அதனால ஒன்றும் இல்லை, மதுரை கொடுத்தாச்சு, நீங்களும் சுந்தர்சியை வச்சு வேலையை தொடங்கிட்டீங்க, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சமாதானம். அவர்களும் அதை வந்து பிரச்சனை ஆக்கக்கூடிய ஒரு கட்சியாக அந்த கட்சி இல்லை. அவர்கள் நாங்கள் ஒரு பிரதிநிதித்துவம் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் இயங்கக்கூடிய கட்சி தான். இதுதான் வந்து நீங்க மதுரை டெஸ்ட் பண்ணனால கடைசியா மதுரை தெற்கோட முடிச்சிடலாம்னு பாக்குறாங்க. ராமஸ்ரீனிவாசன் அவர் நாடாளுமன்ற தேர்தலே கடுமையான ஒரு போட்டி அளிச்சாரு நம்மளுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு, இந்திய அலையன்ஸ்க்கு. சோ அதனால அவரு வந்து போட்டிடுறதும் வந்து மிகப்பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கு அந்த தொகுதியில. அவர் என்ன பண்றாரு அப்படின்றதையும் பார்ப்போம். நீங்க சொன்ன மாதிரி இதுதான் வந்து வேட்பாளர்கள் பட்டியலா இருக்கு. இதுல வந்து பெண்களுக்கு 27 பேர்ல எத்தனை பெண்கள்? 5 பேர். 5 பெண்களுக்கு வந்து பாஜக வாய்ப்பு அளித்திருக்கிறது அப்படிங்கறதை நம்ம இங்க பதிவு பண்ணோம். ஆமா சார். அடுத்த பட்டியலையே போனோம்னா இன்னொரு தேசிய கட்சி காங்கிரஸ். நம்ம பேசினோம் என்னன்னா, இந்த சட்டப்பேரவை தேர்தல்ல பாஜக வந்து 27 இடங்கள்ல போட்டிடுறாங்க, காங்கிரஸ் வந்து ஒரு தொகுதி கூடுதலா 28ல போட்டிடுறாங்க. ஆனா வேட்பாளர்கள் வந்து இப்ப 27 அறிவிச்சிருக்காங்க. மதுரை மேலூர் மட்டும் இன்னும் அறிவிக்காம இருக்கிறாங்க. சோ அதுல மயிலாடுதுறை வேட்பாளர் மட்டும் இந்த முறை எம்எல்ஏவா இருக்கிறவருக்கு மட்டும் இந்த மாதிரி வாய்ப்பு வழங்கல அப்படின்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல. மற்றபடி அங்க யாருன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல செல்வப்பிரந்தை அவர்கள் நிக்கிறாரு. அதுக்கப்புறமா பெண்ணாகரம்ல ஜிகேஎம் தமிழ்குமரன் போட்டிடுறாரு. அண்மையில போய் சேர்ந்தாரு, ஒரு வாரம் கூட இருக்காது கட்சி. ஆமா, அவருக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க அது எதிர்பார்த்து பெண்ணாகரம் தொகுதியில போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக. கடந்த முறை வந்து அவருடைய தந்தையார் அங்க வெற்றி பெற்ற ஜிகே மணி. ஸோ அது ஒரு தகவலா இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம கீழே இருந்து வந்தோம்னா கிள்ளியூர்ல ராஜேஷ்குமார் அவர் தான் கடந்த முறை வெற்றி பெற்றிருந்தாரு. விலவங்கோடுல வந்து இடைத்தேர்தல், அதாவது இவங்க விஜயதாரணி போனதுக்கு அப்புறமா இடைத்தேர்தல் நடந்தது. அதுல வெற்றி பெற்றது வந்து தாரகை கத்பர். பாஜகவுக்கு போனதுக்கு அப்புறமா இடைத்தேர்தல் நடைபெற்றது இல்லையா விலவங்கோடுல, அதுல வெற்றி பெற்றவங்க வந்து டாக்டர் தாரகை கத்பர். அவங்க வந்து இந்த முறை விலவங்கோடுல போட்டி இல்லாம குளச்சல்
கொடுத்துருக்காங்க. விளவங்கோடு வந்து டிடி பிரவீன்றவர் போட்டியிடுறாரு. முதல் லிஸ்ட் பார்த்தோன்னே என்ன விளவங்கோட மாத்திட்டாங்களா அப்படின்னு பார்த்தா குளச்சலுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. ஆமா. அப்புறம் ஸ்ரீவைகுண்டம் தொகுதி அமிர்தராஜ் அவர் தான் கடந்த முறை ஊர்வசி அமிர்தராஜ் அவர் தான் அங்க எம்எல்ஏவா இருக்கிறாரு. அவரை தான் திரும்பவும் இந்த முறையும் போட்டியிடுறாரு. இதுல இஸ்லாமியர்களின் பெயர்களை வந்து நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றது புலப்படுது நம்ம அந்த பட்டியலை பார்க்கும் பொழுது. நிச்சயமா. அதே மாதிரி பெண்கள் அப்படின்னு பாக்குற போது ரெண்டு பேருக்கு தான் வாய்ப்பு நினைக்கிறேன். ஸ்ரீநிதி நாயுடு சிங்காநல்லூர் தொகுதி, அதே போன்று நம்ம குளச்சல் புது சிட்டிங் எம்எல்ஏ விளவங்கோடு எம்எல்ஏ இருக்கக்கூடிய அவங்க 2 பேர் தான் பெண்கள். 27 பேர்ல 2 பெண். இந்த மேலூர்ல என்னன்றது தெரியல. மேலூர் வந்து போட்டி அதிகமா இருக்கு, யாரு கொடுக்கன்னு தெரியல, பெரிய பிரச்சனை ஆயிரும் போல இருக்கு. ஆமா. சரி, நீங்க மேலூருக்காண்டி காத்திருந்துக்கிட்டோம்னா அது வந்துடும் மேக்சிமம். அநேகமா இந்த இரவோ அல்லது நாளையோ வச்சிருவாங்க. சரி, இப்ப என்னன்னா பிஜேபி லிஸ்ட்டை வெளியிட்டாச்சு, இன்னமும் வந்து காங்கிரஸ் பாருங்கன்னு கேட்டே இருப்பாங்க. சரி, முதல்ல இந்த லிஸ்ட்டை போத்தல்வோம், மேலூர் அப்புறம் பாத்துக்கலாம், ஒரு தொகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு பல போராட்டங்களுக்கு அப்புறமும் ஒரு வழியை வெளியிட்டு இருக்கிறாங்க. இதுல வேளச்சேரி நம்ம பேசியானோம், ஆசான் மௌலானா அவர் தான் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். வேளச்சேரியும் அங்க அவங்க வெற்றி பெற்று சொல்றது எக்ஸ்பெக்டட் லிஸ்ட் ஏற்கனவே இவங்களுக்கு தான் வரும் கிடைக்குங்கிறதுல கிட்டத்தட்ட இதா இருக்குது. அது என்னன்னா இனிமேல் வந்து பிரச்சனை இல்லை, வேட்பாளர் அறிவிச்சாச்சு. ஏன்னா தலைவர்கள் வந்து பிரச்சாரம் தொடங்கிட்டாங்க. ஆமா. இதுல எனக்கு என்ன ரொம்ப இதுனா, ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் சார்பாக ஒரு வேட்பாளர் அறிவிப்பார், அவருக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு கேட்க வேணாம். அதுதான் பிரச்சனை. இப்போ நீங்க ஏன்னா அவங்க வந்து தெளிவா வந்து சுற்றுப்பயணம் வந்து திட்டமிட்டு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க போகும்போது அந்த இடத்துல அங்கே வேட்பாளர் அவைலபிள் இல்லை அப்படிங்கும்போது அது ஒரு சின்ன ஒரு மைனஸாக தானே பார்க்கப்படும். அதனால இனிமேல் வந்து தைரியமா வந்து போயிட்டு அப்பா அறிவிச்சிட்டீங்களா, பாப்பா வந்து நில்லுப்பா, நீ முதல்ல கும்பிடுப்பா, நீ உனக்கு வாக்கு கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி போகலாம். ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ ஒவ்வொரு இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கனால மாவட்ட வாரியாக தான் ஓரளவுக்கு பிளான் பண்றாங்க. 5 வேட்பாளர் 6 வேட்பாளர் பழைய ஜெயலலிதா அவருடைய ஸ்டைல் அவங்க வந்து அப்படிதான் பண்ணுவாங்க. அது மாதிரி அந்த மாவட்டத்துக்கு உண்டான ஒரு 5-6 யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் அவரை வச்சு ஒரு கூட்டத்தை போட்டு அறிமுகப்படுத்தி ஒரு வாக்குகளை கேட்டு எடுத்து போட்டுருவாங்க. மற்ற அடுத்த நிலையில் உள்ள தலைவர்கள் ஒரு இடத்துக்கும் போறாங்க. கட்சி தலைவரை பொறுத்தளவில் அது மாதிரி திரு ஸ்டாலின் வர முடியாத அந்த மாதிரி டயத்தில் அவங்க அதை இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஸோ பாஜக வேட்பாளர்கள் எல்லாருமே வந்து ஒரே நாளில் வேட்புமனு தாக்கல் செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நயனா நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி ஒரு பழக்கம் அவங்ககிட்ட உண்டு. ஒரு நல்ல நேரங்கள்லாம் பார்த்துட்டு இடத்துல எல்லாரும் ஆட்டி டயத்தில். இன்னொன்று இந்த இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த லிஸ்ட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்கனவே முன்னாடி ஓரளவுக்கு சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு கன்ஃபார்மு சீட்டு ஒன்று மாற்றல, நீங்கள் அந்த வேலைகளை தொடங்கிருக்குன்னு சொல்லி ஒரு அன்அஃபீஷியலாக வந்து இருக்கும். இன்னும் ஒரு சில பேர் வந்து அதையுமே ஓப்பனாக இல்லைங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. இந்த தடவை உங்களுக்கு இல்லை சொல்லிட்டேன், அவங்க முன்னாடியே தகவல் சொல்கிறேன் அப்படிங்கிறதுனால இப்போ அதனால இந்த லிஸ்ட்டை பார்த்து யாருக்கும் ஆச்சரியமோ அல்லது அதிர்ச்சியோ கட்சியில் உள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்பட போறது இல்லை. நேற்றைய ஷோல பேசும்போது அதான் சொல்லியிருந்தோம். இப்போ பாஜக இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து என்னன்னா, அவங்க 27 வேட்பாளர்கள் அறிவிக்கணும், அதுல 26 டிக்கெட் அடிச்சிருப்பாங்க. 27வது பேர்ல அண்ணாமலை பெயர் இருக்கணுமா வேணாமா அப்படின்றதான் சிக்கல். ஒருவேளை அண்ணாமலையுடைய பெயர் இல்லை அப்படின்னா அவருடைய ஆதரவாளர்கள் ஏதாவது நம்ம அகாமடேட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரியான குழப்பம் மட்டும்தான் பாஜக இருந்திருக்குமே தவிர மற்ற இடங்கள் எல்லாமே அவங்க எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு முன்னாடியே சீல் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. அங்கேயும் குழப்பம் இல்லை. நான் அங்கே பார்த்தாலும் அவர் அந்த டைம் வந்து இந்த முறைன்னு இல்லை, இந்த முறை அந்த மாதிரியான ப்ரெஷருமே அவர் கொடுத்த மாதிரி கேள்விப்படலை. அவரை பொறுத்தளவுல அவருக்கு ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குல்ல அந்த கூட்டணி சொன்னால் அது ஓரளவுக்கு ஒரு சமாதானத்துக்கு வந்து போயிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்தில் வந்து நம்ம பெருசாக கருத்துக்களை சொல்லதோ வைக்கதோ வேண்டாம் அப்படிங்கிறது முடிவு பண்ண. பட் அவருக்கான தொகுதின்னு வரும்போது அவரை நீ கண்டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவர் கருத்தை முன்வைக்கலாம். அப்போ அவர் சில டிமாண்ட்ஸை வச்சிருக்கிறாரு. அது சில விஷயங்கள் சரியாக வரல, செட் ஆகலை அப்படின்னோன்னா சரி அவங்களும் ஓரளவுக்கு ஒரு சமாதானத்துக்கு வந்து சரி ரைட் ஓகே இந்த அளவில் நீங்கள் பண்ணுங்க பார்த்துக்கலாம், அடுத்தடுத்து வரப்போகுது, இன்னைக்கு உள்ளதில்ல வயசு சின்ன வயசு தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம பேச்சு வளத்தில் சொல்கிறோம். அந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லி ஒரு சமாதானங்கள் நடந்திருக்குது. என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து இனிமேல் தான் பார்க்கணும். தேசிய கட்சிகளுடைய வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாக இருக்குது. வேலைகள் இன்னும் வந்து சூடு பிடிக்க தொடங்கும். களத்தில் வேட்பாளர்கள் எல்லோருமே போயிடுவாங்க. ஆமாம், அப்படிங்கிறதான் இப்போ செய்தியாக இருக்குது. இன்னும் நிறைய செய்தி இருக்குது, அடுத்தடுத்த நாட்களில் பேசுவோம். நிச்சயமா சார், நன்றி.